அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓய் மம்முட்டி വർഗീസ് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. ஹலோ காய்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணாமல் அதுக்கு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் 2 ஃபிங்கர் வச்சு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். மேலே எக்ஸ்போர்ட் அண்ட் ஆப்ஷனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜின்னு அதை செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கரெக்டாக அதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான 8 இமேஜும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் குத்து வச்சுக்க ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பண்ணணும் என்னென்னா ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணணும். மிச்சம் எல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லுன்ற ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து அலைட் மோஷனோட ஃபோல்டரில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே தெரியுது அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனால் எல்லா எஃபெக்ட்டும் ஆட் ஆகிட்டுக்கும். அதே மாதிரி அடுத்த இமேஜும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண கலர் ஃபில் ஆப்ஷன் போயிட்டு இங்கே ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதுவும் செலக்ட் ஆகிடுங்க. இது போல் அடுத்தது இமேஜை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வருங்க. டக்குன்னு பார்த்து எடிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.